ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட நான் பேசிட்டு. என்னோடய ஃப்ரெண்ட் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தா, வினி நீ இப்போ என்ன ஆச்சு, வீடியோஸ் ஒன்றுமே போடுறது இல்லையே, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்டிருந்தா. நானும் ஒரு 10 டேஸ் முன்னாடி அவளுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தேன். வேறு ஒரு ஒர்க்கில் வந்துட்டு நான் பிஸியாக இருந்துகிட்ருக்கேன். ஸோ அதனால தாண்டி என்னால் வீடியோலாம் எதுவுமே போட முடியலை அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவள் சொன்னால் வந்துட்டு, நீ எப்போயாச்சும் ஒரு வீடியோ போடுவேனே, ஏன்னா அப்போயாச்சும் உங்க கூட ஜஸ்ட் ஒரு காண்டாக்டில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால் அவளுக்காக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு. ஸோ அவள் என்கிட்ட சொன்னால், சொல்லாதவங்க நிறைய பேர் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்காகவும் சேர்த்து தான். ஸோ கைஸ், நான் இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு ஒரு எக்ஸாமுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் இன்றைக்கி வந்துட்டு நம்ம டிப்ரெஷன் அந்த ஒரு டாப்பிக்கை பற்றி தான் நான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ லாஸ்ட் நான் வந்துட்டு என்ன பேசி ஸ்டாப் பண்ணேங்கிறது எனக்கு தெரில. நான் ரீவைண்ட் பண்ணி போய் வீடியோஸும் பார்க்கல. பட் ஒரு ஹிண்ட், ஒரு விஷயம் நான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் சொல்கிறேன். நம்மளோட விஷயத்தில் இப்போ நானே ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. கொஞ்ச நாள் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜில் இருக்கிறவங்க இதெல்லாம் பண்ணால் ரெக்கவராக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் தந்துட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறமேட்டு அதோட தொடர்ச்சியாக நான் எதுவுமே உங்ககிட்ட பேசவும் இல்லை. இதே மாதிரி தாங்க நம்ம லைஃப்பில் வர எல்லா பர்சன்ஸும் வந்துட்டு நம்ம கூட வந்துட்டு லைஃப் லாங் நம்ம பிடிச்சிக்கிட்டே நம்ம கூட இருப்பாங்கன்னு கேட்டால் நோ. அவங்க ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வருவாங்க, நம்மளுக்கு கொஞ்சம் காரியங்கள் நம்மளுக்கு சொல்லி தருவாங்க, தென் அவங்க அப்படியே வந்துட்டு பொறுமையாகிடுவாங்க. ஸோ நம்மளை விட்டு காணாமல் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருமே நம்ம லைஃப்லையும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கிட்டாலும் நானும் அப்படி தான். ஸோ நான் வருவேன், ஒரு இன்ஃபர்மேஷன் தருவேன், டக்குன்னு காணாமல் போயிட்டேன். அதுதாங்க. ஸோ இதை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் பேச வர போகிறது. ஸோ அது எப்படி நம்ம லைஃப்பில் ஒருத்தவங்க நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவாக எல்லா விஷயம் சொல்லிகிட்டே இருக்காங்க, அந்த ஒரு வைப்பில் நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணி அவங்க கூட போயிட்டுருக்கும் போது சடனாக ஏதோ ஒரு ரீசனால் அவங்க நம்மளை விட்டு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே மறைஞ்சு போயிட்டாங்கன்னா, அதுக்கு அர்த்தம் அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களோட வைப் எங்கேயோ இருக்குது, பட் அதை நம்மளால் நம்மக்கிட்ட அது ரீச் ஆகலை. ஓகே, நம்மளுக்கு அந்த வைப் கிடைக்கல. ஸோ அதுக்காக நம்மளை விட்டு அவங்க மறைஞ்சு போயிட்டாங்கன்னு அதுக்கான அர்த்தம் கிடையாது. ஓகே, அந்த டைமில் நம்ம சஃபர் ஆகும். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன்ல, டிப்ரெஷன் ஸ்டேஜில் இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி வர்றது வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு யாராச்சும் ஒரு சோல்மேட் இல்லை யாராச்சும் ஒருத்தர் இருக்கணும். தனியாக ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு தனியாக அவங்களால ரெக்கவர் ஆகி வெளியில் வர முடியாது. அதுக்கு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோ பேரண்ட்ஸோ இல்லை யாராச்சும் ஒருத்தர் சப்போர்ட் மஸ்ட்டாக வேணும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்க பர்சன் வந்துட்டு மறைஞ்சு போயிட்டாங்கன்னா, நீங்கள் அந்த டைமில் சஃபர் ஆகாமல் இருக்கிறதுக்கு உள்ள ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தரேன். ஓகே, எனக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நான் அது ரீசெண்டாக இந்த 1 மந்த் தான் நான் வந்துட்டு அதை ரியலைஸ் பண்ணேன். நான் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 2 மந்த்ஸ் பிஃபோராக நான் உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். என்னோடய ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு ஆதிரா, இங்கே கொஞ்ச நாள் தான் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, பட் அவள் ரொம்ப ஒரு எல்லாமே தெரிஞ்சும் அந்த ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. அவளுக்காக நான் ப்ரே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அவளுக்கு நல்ல சேஞ்ச் இருக்குது. வாவ்! அவள் எனக்கு இப்போ நல்ல அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கா. ஏன்னா நானுமே வந்துட்டு இப்போ கொஞ்ச நாளாக ரொம்ப டிப்ரெஷன் மோடில் தான் இருந்துகிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம்லலாம் அவள் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணால். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டியர். அண்ட் அவள் என்கிட்ட அன்னைக்கும் சொன்னது வந்துட்டு, அவள் வந்துட்டு ஹிந்து தான், பட் கிறிஸ்டின்ஸோட வந்துட்டு அந்த அல்புத ஜெபமாலை வந்துட்டு கேட்பாள். அப்போ என்கிட்ட எனக்கு கொஞ்சம் இந்த ஸ்டடீஸ்க்கெலாம் ரொம்ப வந்துட்டு எனக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்துட்டு நான் ரொம்ப மூட் ஆஃபாக இருந்தேன்னா அந்த ஒரு டேயே நான் ஸ்பாயில் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர்னா, ஸோ அந்த கேரக்டர் வந்துட்டு சேஞ்ச் ஆகிறதுக்காக என்கிட்ட சொல்லியிருந்தா, நீ 33 டேஸ் வந்துட்டு ப்ளீஸ் எனக்காக வினி, நீ இது வந்துட்டு ப்ளீஸ் தயவு செஞ்சு நீ ப்ரேயும் பண்ண வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம், பட் 33 டேஸ் வந்துட்டு இந்த அல்புத ஜெபமால நீ இந்த உன்னோட ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகி நீ ரெக்கவர் ஆகிறதுக்காக வந்துட்டு ஒன்று ப்ரே பண்ணி பாருன்னு சொன்னான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு கிருஷ்ணனோட பக்தா. எனக்கு வந்துட்டு நான் எதாக இருந்தாலும் கிருஷ்ணனை தான் கூப்பிடுவேன் ஃபஸ்ட்டு. ஸோ வந்துட்டு கிறிஸ்டின் ஆச்சாரத்தை பற்றி என்கிட்ட சொல்கிறா, அதை கேட்க சொல்கிறா. ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, ஒன் டே ஏன்னா நான் அன்றைக்கி ஒரு டே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி நான் அவகிட்ட அழுதுட்டேன். எனக்கு ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு தாங்க முடியாத ஒரு வலி இருந்துச்சு அன்றைக்கி. அது சொல்லும் போது வந்துட்டு அப்பா மறுபடியும் சொன்னால்,
ப்ளீஸ் வினி நான் உனக்கு அனுப்புகிறேன், நீ வந்துட்டு இது கேட்டுப்பாரு அப்படின்னு சொன்னான். சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கேட்டேன். அன்றைக்கி ஒரு நாள் கேட்டப்போ ஃபஸ்ட்டே வந்துட்டு எனக்கு வந்துட்டு அதில் பிடிச்ச விஷயம் என்னன்னு சொன்னாங்கன்னா, நான் ரொம்ப நாளாக வந்துட்டு என் குழந்தை இறந்த விஷயத்துக்காக எனக்கு ஆன்சர் தெரியாமல் நான் வந்துட்டு அப்படி சர்ஃபிங்கில் இருந்தேன். ரொம்ப வந்துட்டு என்ன பண்ணுறது, அந்த குழந்தை இறந்துடுச்சு. ஆனால் வந்துட்டு அந்த குழந்தைக்காக என்னால் எதுவுமே பண்ண முடியல. எங்களோட ஹிந்து ஆச்சாரத்தில் இயர்லி ஒன்ஸ் அந்த குழந்தைய வந்துட்டு, ஏன்னா குழந்தை இறந்துட்டாங்கன்னா அந்த குழந்தைக்காக எந்த கர்மமும் எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா அது சைல்டு, கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க. எல்லாருமே என்கிட்ட வந்துட்டு அந்த குழந்தைய பற்றி மறந்துடு, ரொம்ப வந்துட்டு இது பண்ணாத அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் நான் அந்த ஃபஸ்ட்டு டே அது கேட்டப்போ எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் என்னன்னு சொன்னால், அவங்க அந்த கிறிஸ்டின் ஆச்சாரத்தில் நம்மளை விட்டு ஒருத்தவங்க போயிட்டாங்கன்னா அவங்கள நினச்சி என்றைக்குமே ப்ரே பண்ணணும். அவங்க வந்துட்டு அந்த சோலுக்காக நம்ம என்றைக்குமே ப்ரே பண்ணணும். அந்த சோல் எப்போயுமே நல்ல ஒரு சோலாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம என்றைக்குமே ப்ரே பண்ணணுங்கிறது ஒரு வேர்டு வந்துட்டு அந்த ஃபாதர் வந்துட்டு சொல்லியிருந்தாரு. அது எனக்கு ரொம்ப என் மனசை வந்துட்டு எப்படி சொல்கிறது, ரொம்ப நான் இவ்வளோ நாள் கேட்ட கேள்விக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸாக நான் கேட்ட கேள்விக்கான ஆன்சர் அன்றைக்கி அந்த வீடியோவில் கிடச்சிது. ஸோ என்றைக்குமே நான் அவளை நினப்பேன். பட் ஆனால் எப்பயாச்சும் நான் வந்துட்டு இது பண்ணால் நான் கடவுள்கிட்ட வந்துட்டு அழுவேனே தவிர வந்துட்டு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் அந்த வீடியோவில் வந்துட்டு அவளுக்காக அதுக்கப்புறமேட்டு நான் ப்ரே பண்ணேன். அவளை வந்துட்டு ஏஞ்சல் ஆக்கணும், நீங்கள் என்ன சொல்கிறது, அவள் வந்துட்டு ஒரு குட் ஸ்பிரிட்டாக இருக்கணும், அவள் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும் எங்கேயா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்றைக்குமே இப்போ வந்துட்டு ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு 33 டேஸ் நான் வந்துட்டு அவள் சொன்னனால கரெக்டாக ஃபாலோ பண்ணி முடித்தேன். இந்த 33 டேஸ் நான் அந்த ப்ரே பண்ணி முடித்ததில் எனக்கு கிடச்ச ஒரு பாசிட்டிவ் வைப் என்னன்னு சொன்னான்னா, நான் முன்னாடிலாம் ஏதாச்சும் ஒரு விஷயம் எனக்கு அந்த டேயில் ரொம்ப நெகட்டிவாகவோ இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி நடந்தால் அந்த ஒரு டேவை மொத்தம் நான் ஸ்பாயில் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ கொஞ்சம் முன்னாடி. அந்த விஷயத்துலேருந்து ரெக்கவர் ஆகிட்டேன். என்னோடய ரொட்டீனையே நான் ஸ்பாயில் பண்ணுவேன். ஸோ இப்போ எனக்கு என்ன விஷயம் என்னோடய லைஃப்பில் வந்துட்டு நெகட்டிவாகவும் இல்லை அந்த டே வந்துட்டு பேட் ஆக்குற மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும், ஆனால் எனக்குன்னு நான் டெய்லி ரொட்டீனாக பண்ணிகிட்ருக்கதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் அதை நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் எனக்கு இந்த 33 டேஸ்லேருந்து கிடச்சிருக்கு. தென் என்னோடய பேபிக்காக இப்போ நான் டெய்லியும் ப்ரே பண்ணுறேன். நிறைய நல்ல விஷயத்த வந்துட்டு நான் கேட்குறேன் அந்த ஃபாதர் சொல்கிறது. ஸோ எனக்கு வந்துட்டு இவ என்னடா கிறிஸ்டியன்ஸ் மதத்தை பற்றி வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுகிறாளே அப்படின்னு நினைக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஹிந்து தான். எனக்கு ஹிந்து கடவுள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் நம்மளோட கடவுளில் வந்துட்டு என்ன சொல்கிறது, நம்மளுக்கு ஃபாதர் அந்த மாதிரி ஒருத்தவங்க நம்மளோட ஒரு ஹிந்து ஆச்சாரத்தில் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்டியன் சொன்னால் அவங்களுக்கு மஸ்ட்டாக வந்துட்டு சண்டே ஒரு நாள் சர்ச்சுக்கு போகணும். அங்கே போயிட்டு வந்துட்டு ஃபாதர் சொல்கிறத வந்துட்டு அவங்க நிறைய விஷயத்த நல்ல விஷயம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்மளால் கேட்க முடியும். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு யாராச்சும் ஒரு நல்லது சொல்லும் போது அது ரொம்ப பிடிக்கும். என்ன சமைச்சு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் வந்துட்டு ஏன்னா நம்ம ஹிந்து ஆச்சாரத்தில் அந்த மாதிரி நம்மளுக்கு சொல்லித்தரதுக்கு யாருமே இல்லை. நீ வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இந்த டேட்டில் நீ கோவில் போகணும், அதுக்குன்னு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணலை. நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம கோவில் போவோம், இல்லைனா இல்லை கோவிலுக்கு போகணும்னு தோணுச்சுன்னா போவோம், கடவுளை கும்பிடணும்னு நினச்சா கும்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமே வந்துட்டு ஒரு ஃபாலோ இல்லை எனக்கு பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நம்ம ஹிந்து ஆச்சாரத்தோட நிறையா விஷயம் நிறைய பேத்துக்கு எதுவுமே தெரியல. பட் அங்கே எப்படின்னு சொன்னால் பைபிள்னு ஒன்று இருக்குது. ஸோ அது மஸ்ட்டாக எல்லோரும் படிச்சிருக்கணும். அவங்களுக்குன்னு நிறையா வந்துட்டு ஒரு மேண்டேட்டரியான திங்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால எனக்கு அந்த ஒரு நாள் நான் ப்ரேயர்ஸ் கேட்கும் போதும் அவங்க சொல்கிற விஷயம்லாம் எனக்கு ரொம்ப வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஒரு கிறிஸ்டின் கல்ச்சர், அவங்களோட அந்த எல்லா விஷயமுமே வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் சில விஷயம் வந்துட்டு ஃபாதர் வந்துட்டு ஹிந்து ஆச்சாரத்தை பற்றி சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்கலாமே, நம்ம எதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஹர்ட் ஆகிற விஷயத்த ஸ்கிப் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோலேருந்து நான் உங்ககிட்ட சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னோன்னா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி அவங்களோட அந்த ஒரு சோலில் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும் போது டக்குன்னு அந்த சோலோட ஒரு வைப் உங்களுக்கு கிடைக்கலன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன்,
நீங்கள் ப்ரேயர் சாங்ஸ், கடவுள் இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஃபாதரோட குர்பானை கேட்குறது, இல்லைன்னா என்ன சொல்கிறது, மா பகவத்கீதையோட வந்துட்டு கிருஷ்ணனோட வந்துட்டு சென்டென்சஸ் இருக்கும், பேராகிராஃப் இருக்கும், இதுக்கான மீனிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூடியூப்பில் சர்ச் பண்ணிவிட்டு வந்துட்டு கேளுங்க. டெய்லியும் ஒரு ½ அன் ஹவர் வந்துட்டு ப்ரேயர் சாங் கேளுங்க. யார் இல்லைனாலும் ஏதோ ஒரு கடவுளோட சக்தி உங்கள் கூட இருக்கிற மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவாக உங்களுக்கு அதை நீங்கள் கேட்கும்போது உங்களோட டெய்லி ரொட்டீன் வந்துட்டு ஸ்கிப் ஆகாமல் அது உங்களுக்கு வந்துட்டு டெய்லி ரொட்டீன் லைஃப் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் போகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன், முன்னாடி நான் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அன்றைக்கி நான் படிக்கவே மாட்டேன். அந்த மாதிரி எத்தனை நாள் நான் படிக்காமல் இருந்திருக்கேன்னு வந்துட்டு எனக்கே தெரியாது. ஸோ அந்த விஷயத்துலேருந்து நான் ரெக்கவர் ஆகி வந்துட்டேன். ஸோ நீங்களும் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். என்னோட பிரச்சனையில் நீங்களும் இருந்திருந்தீங்கன்னா இதை சொல்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். அண்ட் நாளைக்கு வந்துட்டு தமிழ் புத்தாண்டு. ஓகே, ஹாப்பி பொங்கல் காய்ஸ். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பாய் காய்ஸ்.